Good morning, ma. Today we are going to see the proportion. Okay, mama. Google Meet class 13, date 2/9/20, Wednesday. Time வந்து 1:15 to 2:15. So proportion. What is mean that proportion? When two ratio are equal, we say that the ratio are in proportion. ரெண்டு ரேஷியோ எடுத்துக்கணும். அந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரப்போர்ஷன்னு சொல்கிறோம். தெரிஞ்சுதாம்மா? ஸோ A/B ஈக்குவல் டு C/D. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா அது ப்ரப்போர்ஷன். நம்ம எப்படி ப்ரப்போர்ஷன் டினோட் பண்ணலாம் அப்படின்னா A/B as C/D. இது எப்படி ரீட் அவுட் பண்ணோம்? A/B as C/D. ரெண்டு ரேஷியோ இருக்குது பாருங்கள். A/B ஒரு ரேஷியோ, C/D ஒரு ரேஷியோ. இதை தான் நம்ம ப்ரப்போர்ஷன் சொல்கிறோம். ப்ரப்போர்ஷனாலிட்டி லா அப்படின்னா என்னன்னா, இஃப் டூ ரேஷியோ ஆர் இன் ப்ரப்போர்ஷன், ரெண்டு ரேஷியோ வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம். செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மீன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அப்போ என்ன ஆகும்? அந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்ம் ஃபோர்த்து டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுதும் அதே மாதிரி செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ண ஈக்குவலாக இருந்தால் அது என்னன்னு சொல்லணும்? ப்ரொபோர்ஷனாலிட்டி லான்னு சொல்லுவோம். அப்போ திஸ் இஸ் கால்டு த ப்ரொபோர்ஷனாலிட்டி லா. இஃப் டூ ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல், A/D ஈக்குவல் டு C/D, அப்போ AD ஈக்குவல் டு BC இஸ் கால்டு த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன். தென் யூனிட்டரி மெத்தட். இப்போ வந்து ப்ரப்போர்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், ப்ரப்போர்ஷனல் லானா என்னன்னு பார்த்தோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட்டரி மெத்தட். ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் ஒன் யூனிட். ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்த வேல்யூலேருந்து ஒன் யூனிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் யூஸிங் இட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் யூனிட் இஸ் நோன் அஸ் யூனிட்டரி மெத்தட். நமக்கு தேவையான மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் யூனிட்டரி மெத்தட். ஃபஸ்ட்டு ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அடுத்தது கிவனில் இருக்கக்கூடிய அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுக்கு பேர் யூனிட்டரி மெத்தட். ஸோ இப்போ எக்ஸசைஸ் போகலாம். 3.3 fill in the box. இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு ஒரு டேர்ம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு டைப்பில் கண்டுபிடிக்கலாம். ஒரு ஃபார்முலா டைரெக்டாக ப்ரொபோர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ணும்பொழுது த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு டேர்மையும் ஃபோர்த்து டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவேட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ வந்து அன்னோன் வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு தெரிஞ்ச வேல்யூலாம் ஒன் சைடு எடுத்துகிட்டு போகும்போது இந்த டிவிஷன் ஃபார்ம் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 4s are 12. அப்போ அந்த அன்னோன் வேல்யூ என்ன? 12. அதே சேம் மெத்தடில் ஃபார்முலா இல்லாமல் போடும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரேஷியோவும் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிடணும். அந்த அன்னோன் வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 3/8 ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எடுத்துக்கோங்க. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர்கிட்ட செகண்ட் டேர்மோட டினாமினேட்டரும் செகண்ட் டேர்மோட நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்மோட டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும் பொழுது வி கேட் என்ன ஆகும்? அன்னோன் வேல்யூ ஒரு சைடு இருக்கும். அன்னோன் வேல்யூ லெஃப்ட் சைடு வச்சுட்டு தெரிஞ்ச வேல்யூவில் ஒரு சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும்போது இந்த ஃபார்ம் கிடைக்கும். இதில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 3s are 9. ஸோ அப்போ அன்னோன் வேல்யூ வந்து 9. அதே மெத்தடில் இதையும் யூஸ் பண்ணலாம். இங்கே 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த பாக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம் 4. அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது? இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், 4ன்னு கிடைக்குது. அப்போ செகண்ட் பாக்ஸை நான் ஒய்ன்னு எடுத்துகிட்டேன், அது வந்து 12ன்னு கிடைக்குது. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன வரும்? 4 and 12. அதே சேம் மெத்தட், அந்த 4 போட்டுக்கோங்க, எக்ஸு வேல்யூ பிளேஸில் ஒய் பிளேஸில் 12 போட்டுக்கோங்க. அதே சேம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இதுவும் இங்கேயே எடுத்துக்கணும். 8/16. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்துக்கிறோம். ஸோ கம்பேர் பண்ணும்பொழுது அன்னோன் வேல்யூ லெஃப்ட் சைடு வச்சுட்டு நான் வேல்யூவெல்லாம் ரைட் சைடு மூவ் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 2 கிடைக்கும். அதுவே ஃபஸ்ட்டு ரேஷியோவையும் தேர்டு ரேஷியோவையும் எடுத்து கம்பேர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நான் இந்த செகண்ட் ரேஷியோ ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ அந்த ஒய் வேல்யூ என்ன ஆகும்? 12 × 16/8 ஆகும். அதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது வி கேட் 12 2s are 24 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் 24, செகண்ட் நம்பர் 2ன்னு கிடைக்கும். அடுத்தது செய் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வரைக்கும் ரேஷியோ ஃபார்மில் கொடுத்தாங்க. இந்த வந்து என்ன பண்ணாங்க? ப்ரப்போர்ஷன் ஃபார்மில் கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 7% is to 40% as 11 kg is to 88 kg. இந்த ஈஸ்டு இருக்கிற இடத்துல ஒரு ரேஷியோ ஃபார்ம்னு அர்த்தம்.
ஆஸ் வந்து ப்ரப்போர்ஷன், ரைட் சைடு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ ஃபார்ம் எழுதிடுறோம். இது வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எழுதிடணும். அப்போ 7/40 ஈக்குவல் டு 11/88ன்னு வந்துடும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 2 பேரும் இவ்வளோ தான் சிம்பிளிஃபை ஆவாங்க. 2 பேர்த்துக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேவாமா? அப்படி இல்லை அப்படின்னா the product of extremes equal to the product of mean கூட யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன, ஃபஸ்ட் நம்பரையும் ஃபோர்த்து டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி அது லெஃப்ட் சைடும், செகண்ட் டேர்மும் தேர்ட் சமையும் மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடும் வச்சிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கிறதுனால ஃபால்ஸ். ஈக்குவலாக வந்தால் ட்ரூன்னு சொல்லிடுங்க. ஸோ இதை 2 முறையிலையும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஃப்ராக்ஷன் ஃபார்ம்லேயும் போடலாம். ஃப்ராக்ஷன் ஃபார்மில் போடும் பொழுது சிம்பிளிஃபை பண்ணோம். சேம் டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது இது வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கோம். எந்த டேபிளில், 5 டேபிளில் டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை 5 டேபிளில் டிவைட் பண்ணும்பொழுது 2/3 கிடைக்கும். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்கும், 3/15 இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறது, அதனால் என்ன பண்ணுறோம், 3 கூட சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், 1/5ன்னு இருக்கும். அப்போ இங்கே 2/3, இங்கே 1/3. அப்போ 2 பேருமே நாட் ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல்ங்கிறனால ஃபால்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எழுதியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட ப்ரொபோஷனாலிட்டி லாஸ், த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபோர்த்து டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவாமா? அடுத்து பாருங்கள், இதுவும் அதே மாதிரி போடலாம். ஃப்ராக்ஷன்லேயும் போடலாம். ஸோ ஃப்ராக்ஷன்லேயும் போடலாம். ஃப்ராக்ஷனில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 சைடுமே என்ன, 5 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 8/3 கிடைக்குது. அப்போ போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுக்கும் போது ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லலாம். அதுவே ப்ரொபோஷனாலிட்டி லா யூஸ் பண்ணும்பொழுது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் யார், ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபோர்த்து டேர்மும். அப்போ 40 × 3. அடுத்தது மீன்ஸ்னால் யார், 15 × 8, செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும். அப்போ 15 8s are 120. அப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ அந்த சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த சம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுவும் லெஃப்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் நாட் ஈக்குவல் வருது. 9/14 நாட் ஈக்குவல் டு 3/5. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேவாமா? அடுத்தது ஃபில்லப்ஸ், தேர்ட் ரோமன். அந்த ஃபில்லப்ஸில் வந்து யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பென்ஸோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. 5 பென்ஸோட காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 பென்ஸோட காஸ்ட் 18னா ஃபஸ்ட்டு 1 பென்னோட காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், காஸ்ட் ஆஃப் 5 பென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 30 கிடைக்கும். புரிஞ்சுதாமா? அப்போ அந்த காஸ்ட் ஆஃப் 5 பென்ஸ் ஈக்குவல் டு ₹30. ஓகே. தென் அடுத்து பாருங்கள், கார்குரலி ஏர்ன்ஸ். அவங்க கார்குரலி வந்து 15 டேஸில் ₹1800 ஏர்ன் பண்ணுறாங்க. அப்படின்னா ₹3000 எவ்வளோ எத்தனை நாளில் ஏர்ன் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து 15 அதை வந்து ப்ரப்போர்ஷன் மெத்தடில் போடலாம். அதாவது 1800 15 டேஸில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா 3000 எத்தனை நாளும் ஏர்ன் பண்ணுவாங்க போது அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ப்ராடக்ட் லா, ப்ரொபோஷனாலிட்டி லா யூஸ் பண்ணும்பொழுது த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். வேணால் இங்கே எழுதிக்கோங்க, த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபோர்த்து டேர்மும், த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னால் ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபோர்த்து டேர்மும், ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் அப்படின்னா செகண்ட் டேர்மும் தேர்டு டேர்மும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபோர்த்து டேர்மும் அப்போ 1800 × x, அடுத்தது 3000 × 15. ஸோ அன்னோன் வேல்யூ லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும்பொழுது என்னாகும், இந்த மாதிரி ஃபார்ம் கிடைக்கும். அதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 15 × 30/18 கிடைக்கும். எகெயின் இதை வந்து 6th டேபிளில் டிவைட் பண்ணும்போது 15 × 5/3 கிடைக்கும். அப்போ 15 × 5/3 சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 5 × 5 கிடைக்கும். 5 5s are 25. அப்போ ₹3000 அவங்க எத்தனை நாளில் ஏர்ன் பண்ணுவாங்க, 25 டேஸில் ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து ப்ரொப்போஷனான்னு கேட்குறாங்க. இது ப்ரொப்போஷனான்னு கேட்கும்போது இந்த 4 டிஜிட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ரேஷியோ ஃபார்ம், ப்ரொப்போஷனல் ஃபார்ம்க்கு எழுதலாம். 12:24 ஈக்குவல் டு 18:36. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அது ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எழுதுங்க. இந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் ஆர் மல்டிப்ளை பை த சேம் டேபிள். அப்போ நான் வந்து 6th டேபிள் எடுத்துக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 9th டேபிள் எடுத்துக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு போத் ஆர் ஈக்குவலாக வரனால
ஸோ கிவன் நம்பர்ஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன்னு சொல்லிடலாம். ஓகேவாம்மா? தென் 5th ஒன் பாருங்கள். ரைட் த மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ. இது கொடுத்துருக்கிற டேர்ம்ஸில் மீன்ஸ் யார், எக்ஸ்ட்ரீம்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ரேஷியோனாவே என்ன பண்ணோம், த கம்பேரிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் கைண்ட், அதான் ரேஷியோ. அப்போ இங்கே ரெண்டுலேயே லிட்டர்ஸ் யார், 78 130. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு சைட் போட்டிருங்க. இது ஒரு ரேஷியோ. எத்தனை பாட்டில்ஸ் எடுத்திருக்காங்க, 12 20. அப்போ அவங்க ஒரு ரேஷியோ, 12ம் 20ங்க ஒரு ரேஷியோ. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரீம்ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மும் 4th டேர்மும், மீன்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் டேர்மும் 3rd டேர்மும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு 78 × 20, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு 130 × 12. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யாருன்னு நீங்கள் சொல்லிட்டோம். யார் எக்ஸ்ட்ரீம், 78 × 20. மீன்ஸ் யார், 130 × 12. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். சேம் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு போத் ஆர் ஈக்குவலா? அப்போ கிவன் இவங்க வந்து ப்ரப்போர்ஷனான்னு கேட்குறாங்க. ஆமாம். யார் ப்ரப்போர்ஷன், 78 × அப்படி இப்படி இல்லை அப்படின்னா 78 = 130 as 112 = 20 ஆர் இன் ப்ரப்போர்ஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். இவங்க வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்காங்க. புரியுதாம்மா? அடுத்து பாருங்கள், அதே சம் தான் இதே மாதிரி. கிராம்ஸ் எல்லாம் ஒரு ரேஷியோவை எடுத்துக்கோங்க, ருபீஸ்லாம் ஒரு ரேஷியோவை எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லணும். த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டேர்மையும் 4th டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், செகண்டையும் 3rடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுனால நோ, தே ஆர் நாட் இன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவாம்மா? ஸோ அதே தான் வேர்ட் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. த அமெரிக்கன் ஃபேமஸ் கோல்டன் கேட்டோட பிரிட்ஜு கொடுத்துருக்காங்க. அதோட லாங், அது டால் டவரோட லென்த்தும் அதோட லென்த்து எவ்வளோன்னு பிரிட்ஜோட லென்த்தும் டவரோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க. அதே மாடல் ஆஃப் பிரிட்ஜ் எக்ஸிபிட் பண்ணும்பொழுது, எக்ஸிபிஷனில் ஃபேர் பண்ணும்பொழுது அதே ஹைட்டை நம்ம பண்ண முடியாது இல்லையா? இது வந்து மாடல் தானே. அப்போ அதோட ஹைட்டை கம்மி பண்ணும்போது லாங் வந்து 60 ஃபீட்டும் டால் டவர் வந்து 7 ஃபீட்டும் பண்ணுறாங்க. அப்போ மாடலை நம்ம என்ன பண்ணுறோம், லென்த்துங்கும் போது 6408, மாடலோட லென்த்து 60. அதுவே ரியல் பிரிட்ஜோட டால் டவர் வந்து 756 ஃபீட்டு, நம்ம மாடல் எடுக்கும்போது 7 ஃபீட்டு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் எக்ஸ்ட்ரீம்ஸாக எடுத்துக்கலாம், செகண்ட் டேர்மையும் 3rd டேர்மையும் மீன்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி லாஸ் பிரகாரம் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ த கிவன் ரேஷியோஸ் ஆர், த கிவன் நம்பர்ஸ் ஆர் இன் த ப்ரப்போர்ஷன். ஓகேவாம்மா? தென் அடுத்து 7th ஒன் பாருங்கள். அதே சேம் மெத்தட் தான். 20 பேஜஸ் படிக்கிறதுக்கு 2 hours ஆகுதுன்னா how many pages will be read in 8 hours? இதையும் ப்ரொப்போர்ஷன் மெத்தட்லேயே போடலாம். ஓகேவாம்மா? பட் பேஜஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ஹவர்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 20 பேஜஸ் படிக்கிறதுக்கு 2 hours யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை பேஜஸை 8 ஹவர்ஸில் படிப்பாங்க அப்படின்னா அன்னோன் வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ப்ரொபோர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ணும் பொழுது இன் ஏ ப்ரொப்போர்ஷன் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரீம்ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மும் 4th டேர்மும், மீன்ஸுங்கிறது செகண்ட் டேர்மும் 3rd டேர்மும். அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்பொழுது அன்னோன் வேல்யூவெல்லாம் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதியில் இங்கே கொண்டு வரும்போது 20 × 8/2 கிடைக்கும். 2க்கும் 20க்கும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 கிடைக்கும். 10 8s are 80. அப்போ எத்தனை பேஜஸ் அவர் படிப்பார், 8 hours 80 பேஜஸ் படிச்சிடுவார். நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் இன் 8 ஹவர்ஸில் 80 பேஜஸ் படிச்சிடுவார். ஓகேவா? அதே மாதிரி சோழன் வந்து 1 hourல 6 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாரு அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஹிம் இன் 20 minutes. அப்போ அதே ஸ்பீடில் அவர் போகும்போது 20 நிமிஷத்தில் எவ்வளோ தொலைவை கடத்திருப்பாருன்னு கேட்குறாங்க. அவர் கடந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டருக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் 1 hourனா 20 minutesல எவ்வளோ டைம் எடுப்பாருன்னு கேட்குறாங்க. 1 hour = 60 minutes. ஸோ ஓகேவா? ஏன்னு கேட்டால் நான் அதை சொல்லியிருக்கேன், த ரேஷியோ மீன்ஸ் கம்பேரிசன் ஆஃப் த 2 குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் கைண்ட். அப்போ இங்கே 20 minutesனால் இங்கே 1 hourல இருக்குது. அப்போ ஹவரை நம்ம என்ன பண்ணணும், மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது 60ஆக மாறிடும். இப்போ பாருங்கள், 6 hours 6 கிலோமீட்டர் 60 minutesலையும் 20 minutesல எவ்வளோ டைமில் கிடப்பாருன்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லாவும் யூஸ் பண்ணி போடலாம். நான் இந்த சம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எழுதிக்கிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 6 × 20 60 × x. இது பாருங்கள், ப்ரொபோர்ஷனாலிட்டி லா பிரகாரமே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டேர்மும் 4th டேர்மும் செகண்ட் டேர்மும் 3rd டேர்மும்.
ஸோ ஃப்ராக்ஷன் கொண்டு வந்தும் ப்ரொபோஷனாலிட்டி லா கொண்டுடலாம், இல்லைன்னா டைரெக்டாக ப்ரொபோஷனாலிட்டி லா கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ வந்து என்ன ஆகும், அன்னோன் வேல்யூ அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாம் ரைட் சைடு மூவ் பண்ணும்போது 60 × 20/60 இருக்கும். 6க்கும் 60க்கும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 டைம்ஸ், எகைன் டிவைட் பண்ணும்போது 20/10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன அர்த்தம், அவரோட டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 20 மினிட்ஸில் எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பாரு, 2 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணியிருப்பார். தட்ஸ் ஆல். ஸோ ஓகேம்மா, இப்போ இன்றைக்கி கூகுள் மீட்டுக்கு இவ்வளோ சம்ஸ் 8 சம்ஸ் போதும். மீதி ரிமைனிங் சம்ஸ் உனக்கு வந்து 15 வரைக்கும் இருக்குது. ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.